அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 2024 டு 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு மக்களே. எல்லாருமே ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இந்த விஏஓ வேலைக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து கிடைக்கிற மாதிரி பண்ண போகிறோம். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த வேலையை வந்து கிடைக்குமோ, அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் இதில் முன்னுரிமை கொடுப்பாங்க, எந்தெந்த இடத்த எந்தெந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணால் இந்த வேலையை ஈஸியாக நம்ம வந்து வாங்க முடியும், யாருக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே மாதிரி இதில் மெயினாக விஷயம் என்னென்னா, நம்ம சொல்கிற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் பயன்படுத்தி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த விஏஓ வேலை உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இதை அப்ளை பண்ணிக்க முடியும், இதில் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம்லாம் எப்படி கொடுப்பாங்க, சம்பளம் வந்து பார்த்திங்கனாக்கா இன்க்ரிமெண்ட் ஆகுமா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து எத்தனை நாளில் இந்த வேலை வந்து கிடைக்க போகுது, ஸோ இது எல்லா தகவலுமே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, கான்டாக்டில் இருக்கிறவங்க, ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய ஒரு கனவாகவே இருக்குது இப்போலாம். ஸோ ஏன் அப்படின்னா எல்லாருடைய குடும்ப சூழ்நிலை, ஸோ ஏழ்மையான இருக்கிறவங்க, கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்லாம் பார்த்திங்கனாக்கா அரசு வேலைக்கு போகணுன்றது ஒரு எட்டா கனியாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்களாம் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ கண்ணில் படுதோ எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த வேலையை தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி அவங்களுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஸோ அவங்களுக்குமே மேலே கொஞ்சம் கொண்டு வரலாம். ஸோ நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண நோக்கமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அரசு வேலைகளுமே எல்லா மூலையிலே இருக்கிறோமே எல்லா கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்க்குமே இந்த தகவல் தெரியணும், கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து சேர்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து நிறைய பேருக்கு கேட்பீங்க, ஏன் நீங்கள் வந்து கிராம விஏஓ வேலைக்கு வந்து திரும்ப வீடியோஸ் போடுறீங்க, திரும்ப நோட்டிஃபிகேஷன் போடுறீங்க, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் வேலை ஏன் திரும்ப போடுறீங்கன்னு கேட்பீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் ரெகுலராக போட தான் ரெக்கமெண்ட் கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே ஷேர் ஆகிறதுக்காக தான் நம்ம திரும்ப நமக்கு அதாவது நெகட்டிவ் கமெண்ட் வந்து தப்பான கமெண்டில் வந்தால் கூட எல்லாருக்குமே நம்ம இந்த தகவல்ஸ் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே, மெயின் விஷயத்துக்கு வருவோம். இந்த விஏஓ வேலைக்கு அப்ளை பண்ணிடுறது, யார் எலிஜிபிலிட்டி, எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, என்னென்ன மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்கான்றதை தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க. ஓகேங்களா? மெயினாக எல்லோரும் வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணாமல் பார்க்குறதுனாலையும் சரி நிறைய பேருக்கு ஷேர் ஆகாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே லைக் பண்ணுங்கள். எல்லாம் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தானே கேட்குறேன், ஏன்னா வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 டு 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், கிராம உதவியாளர் பணி விண்ணப்பம். ஓகேங்களா? என்ன போஸ்டிங் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட், அதாவது கிராம உதவியாளர் விஏஓ வேலை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த விஏஓ வேலைனா என்னன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த விஏஓ உடைய வேலை என்ன அப்படின்னா என்ன மாதிரி டைப் ஆஃப் வேலை இருக்கும் அப்படின்னா, ஒரு கிராமம் எடுத்துக்கின்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா, ஒரு வில்லேஜ் இருக்குது அப்படின்னா, அந்த வில்லேஜில் நடக்கிறது எல்லாமே ஓகேங்களா, ஒரு டெத் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல விஷயங்கள், அதே மாதிரி ஏதாச்சும் வந்து புதையல் கிடைச்சாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற வருமான சான்றிதழ் வாங்கினாலும் சரி, பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் சரி, இல்லை வந்து ஜாதி சான்றிதழ் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வேணும்னாலுமே இந்த கிராம உதவியாளர் தான் பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. எல்லா தேவைகளுக்குமே பொறுப்பு இந்த விஏஓ தான், வில்லேஜ் அசிஸ்டண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இவ்வளோ முக்கியமான ஒரு வேலை இது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கனாக்கா சம்பளமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அதையுமே பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த விஏஓட வேலைன்றது தெரிஞ்சாச்சு இல்லையா? டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 2299. ஓகேங்களா? ஒரு வேக்கன்சி கம்மியாக 2300 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு மாவட்டம் வரை எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கு குவாலிஃபிகேஷன், இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு விஏஓ வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான், ஈஸியாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
வந்து நீங்கள் அதுக்கு 5வது படித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா, அதை வந்து தெளிவாக உறுதிப்படுத்திடுறேன். ஸோ அதே மாதிரி வந்து சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 லெவலில் வந்து 6 லெவல் கேட்டகரி சம்பளம் தான் 11,000 ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து 35,000 வரைக்கும் நமக்கு வந்து சம்பளம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாப் வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்ஸாம் கண்டிப்பாக இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு, விஓஓ வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா, இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன சிலபஸ் இல்லைன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சொல்கிறேன். அது எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 5வது படித்தவன் என்ன குவாலிஃபிகேஷனில் இருப்பானோ, அதாவது என்ன நாலேஜோடு இருப்பானோ அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த இருக்கிற பேராகிராஃபை வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி ஆன்சர் சீட்டில் காப்பி பண்ணி அழகாக தெளிவாக எழுதி கொடுக்குறது தான் இதோடைய வேலை. ஓகேங்களா, எக்ஸாம் அப்படி தான் இருக்கும் சிம்பிளாகவே. ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் வந்து இன்டர்வியூ. ஓகேங்களா, இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஸோ இதுலேருந்து இருந்தால் தனித்தனியான மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து இதுதான் நடக்கும். அதுக்கடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியாக போகுது. இதுதான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவலுமே கூட. ஓகேங்களா, ஏன்னா வந்து இந்த கிராம உதவியாளர் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ஆகணும். ஓகேங்களா, கண்டிப்பாக இது வந்துடும் 2025 கண்டிப்பாக இதுக்கான வேலைவாய்ப்பு எல்லாமே ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய்த்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, CRATN.gov.in/www.tnpc.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு எந்த தகவலாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாவட்டம் போட்டு, இப்போ தஞ்சாவூர்னா 305 வேக்கன்சி, மதுரைனா 155 வேக்கன்சி, திருவள்ளூர்னா 151, ஈரோடு மாவட்டம்னா 141, சேலம்னா 105, காஞ்சிபுரம் வந்து 109, திருவண்ணாமலைக்கு 103, திருப்பூருக்கு 102ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 38 மாவட்டத்துக்குமே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வயது வரம்பு பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதி திராவிடர், அருந்ததியார், எஸ்சி விண்டோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்களே, எம்பிசி, எம்பிசி இந்த கேட்டகரியில் வரவங்க எல்லாருமே 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதர் பீப்புள்ஸ் எல்லாமே ஓகேங்களா, அதரில் எஸ்சியில் வருவங்க, ட்ரைபல் கேட்டகரியில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அதர் கேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் மேலே பார்த்தாச்சு 11,000 ஸ்டார்ட் ஆகி 35,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எலிஜிபிலிட்டி குவாலிட்டிகளை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5வது, அதுக்கு மாதிரி 10வது, 12வது, 12th டிகிரி, டிப்ளமோன்னு சொல்லி எது படிச்சிருந்தாலுமே ஓகே தான். ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க, டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கணும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க். ஓகேங்களா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க், டிரைவிங் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க், ரீட் அண்ட் டிரைவிங் குவாலிஃபிகேஷன்றது சைக்கிளில் தான் ஓட்ட வைப்பாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, அதேமாதிரி எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுன்னா 40 மார்க்கு. ஸோ அடுத்தது வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா 25 மார்க்கு, இன்டர்வியூக்கு 15 மார்க்கு, டோட்டல் 100 மார்க். இதில் டாப் மார்க் வரவங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இன்னும் இந்த ரேஷன் வேலைக்கும் சரி, இந்த கிராம உதவி வேலைக்கும் சரி நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, இந்த கிராம உதவி வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் தான் தகவல் கேட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இது அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு வாரங்களில் கண்டிப்பாக வெளியான உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எல்லாருமே நமது அப்டேட்காக வெயிட் பண்ணிகிட்ருங்க. ஏதாவது தகவல்னால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ.